Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3ல கொஸ்டின் நம்பர் 12ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12ல இன்டகிரேஷன் ஆஃப் sin ஸ்கொயர்ட் பை 1 plus cos x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து காஸ் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ மேலே காஸ் கொண்டு வந்துட்டு ஈஸியாக எழுதிடலாம். அதாவது பேசிக்காவே sin ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ் 10ல இருந்து. இப்போ இதுல இருந்து நமக்கு sin ஸ்கொயர்ட் எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்க இருக்கிற பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் அங்கே போனால் என்ன ஆகும், மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ இது மட்டும் இல்லாம 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். இன்னொரு ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ல முதல்ல இந்த sin ஸ்கொயர்டை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். கீழே வந்து நம்ம கிட்ட 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. நியூமரேட்டர்ல இருக்கிற 1 வந்து 1 ஸ்கொயர்னு யோசிச்சோம்னா இது பார்க்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி தானே உங்களோட எக்ஸ்பென்ஷன். அப்போ 1 பிளஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டா டினாமினேட்டர்ல நம்ம கிட்ட ஒரு 1 பிளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. 1 பிளஸ் காஸ் எக்ஸ் 1 பிளஸ் காஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 1 ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க, மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இந்த காஸ் எக்ஸ் ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணிருங்க, காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அவ்வளோதான். 1 பண்ணும்போது டிஎக்ஸ் இருக்கிறதுனால வெறும் எக்ஸ் மட்டும் வரும். காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது சைன் எக்ஸ்ன்னு வந்திருக்கும். பக்கத்தில் பிளஸ் சீனு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் 2x மைனஸ் காஸ் ஆல்ஃபா பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காவே காஸ் 2xோட 3 ஃபார்மேட்ல இது நம்மளோட காஸ் ஃபார்முலா. 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கூட நம்மளால எழுதிக்க முடியும். ஏன்னா கீழேயும் காஸ் ஃபார்ம் தானே இருக்கு, அதனால காஸ்ல மாத்திக்கலாம் நம்ம. ஸோ இந்த காஸ் 2x அப்படின்றத 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிட்டு மைனஸ் காஸ் 2 ஆல்ஃபா அப்படின்றத வந்து 2 காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதே ஃபார்முலா தான். இங்கே 2 ஆல்ஃபா இருக்கிறதுனால இங்கே ஆல்ஃபான்னு வந்தது. டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இதை மைனஸை உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா பிளஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல வந்து காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபான்னு இருக்கு. இங்கே வந்து டிஎக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். இப்போ மேலே நியூமரேட்டர்ல வந்து 2 காமனா இருக்குல்ல, 2 இப்படி வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம்னா இவங்க கிட்ட காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கும், இவங்க கிட்ட காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா இருக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த டேர்ம் பார்க்கறதுக்கு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரியே இருக்கு பாருங்களேன். நியூமரேட்டர் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருந்தால் அவங்களோட எக்ஸ்பான்ஷன் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல, அதை தான் நம்ம இப்போ இங்கே எழுத போகிறோம். ஸோ இது வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிக்கிறோம். இங்கே மேலே மல்டிபிள் இருக்க 2 வெளில எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இதை வந்து காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு டேர்மும் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு டேர்மும் கிடைக்கும் எக்ஸ்பான்ஷனில். டினாமினேட்டரில் நம்ம கிட்ட காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா தான் இருக்கு. இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபாவும் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபாவும் கேன்சல் ஆயிருக்கும். இப்போ ரிமைனிங் டேர்ம் வெளியே ஒரு 2 இருக்கு, உள்ள வந்து காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ்ன்றதா நம்மளோட எக்ஸ்பென்ஷன். இதுதான் நம்மளோட ஃபைனல். அடிஷனில் தான் இருக்கு, தனித்தனியாக என்ன பண்ணிடலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ 2 அப்படியே இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணணும், பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே எக்ஸ் இருக்கு, இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது தான் இது வந்து வேரியபிள். ஸோ காஸ் எக்ஸை பண்ணும்போது என்ன வரும்னா சைன் எக்ஸ்ன்னு வரும். வெளியில 2 இருக்கு, காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸ்ன்னு கிடைச்சிச்சு. ஆனால் காஸ் இது வந்து ஆல்ஃபா, இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம பண்ணுறோம். இது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ காஸ் ஆல்ஃபாவை சைன் ஆல்ஃபா நம்மளால எழுத முடியாதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. காஸ் ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்னால வெளில போயிடும், வெறும் டிஎக்ஸ் தான் இன்டகிரேட் ஆகும். அப்போ இதில் பிளஸ் காஸ் ஆல்ஃபா அங்கே தான் இருக்கும், டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணி எக்ஸ்ன்னு வந்திருக்கும். பக்கத்தில் பிளஸ் சீனு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை 1 பிளஸ் சைன் 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 1 பிளஸ் சைன் 2xை வந்து சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னோ இல்லை காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னோ நம்ம எழுதுவோம். அது எப்படி எழுதுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல. இப்போ 1 பிளஸ் சைன் 2x அப்படின்னு இருக்குல்ல கொஸ்டின், இதில் இந்த 1ன்றதை வந்து சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு பிரித்து கூட எழுதிக்கலாம் நம்ம, ஏன்னா இதுதான் 1. sin 2xோட ஃபார்முலா என்ன, 2 டைம்ஸ் sin x cos x அப்படின்னு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் கிளாஸ் 11ல. sin 2xோட ஃபார்முலா இது பாருங்களேன், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மாதிரியே இல்லை. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம்னா
sin x plus cos x the whole squared அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் 1 plus sin 2x என்ற டேர்மை பார்க்குறீங்களோ sin plus cos the whole squared அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அது a minus b the whole squaredல இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதிப்போம். sin minus cosம் அப்ளை பண்ணலாம், cos minus sinம் நம்ம அப்ளை பண்ணலாம் இங்கே மைனஸ் வரும்போது. ஸோ உனக்கு கொஸ்டினுக்கு என்ன ஆப்டா இருக்கோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர் அப்படியே இருக்கு, cos x minus sin xன்றது அப்படியே இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க 1 plus sin 2x நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், sin plus cos the whole squareன்னு எழுதிடலாம். sin x plus cos x the whole square இதை நீங்க டைரக்டாவே எழுத முடியும், ஏன்னா இது இதோட ஃபார்முலான்னு கூட நீங்க படிச்சுக்கலாம் இல்லைன்னா. ஸோ இப்படி எழுதிட்டு டினாமினேட்டர் என்னன்னு அசியூம் பண்ண போறோம், டீன்னு அசியூம் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் டேக் sin x plus cos x வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ sin x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x அப்படின்னு வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ண dt by dxன்னு வரும் இல்லையா, அந்த dx இந்த பக்கம் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. ஸோ இதை t அசியூம் பண்ணா இது dtன்னு கிடைக்குது. நியூமரேட்டர்ல dtயும் டினாமினேட்டர்ல t இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதனால t ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். t ஸ்கொயர்டை மேலே எடுத்துட்டு போனோம்னா t பவர் மைனஸ் 2 dt அப்படின்னு கிடைக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n பேட்டர்னில் இருக்கு பாருங்க. எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus cன்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ t பவர் மைனஸ் 2ன்றத t பவர் மைனஸ் 2 plus 1 by மைனஸ் 2 plus 1 plus cன்னு எழுதணும். அப்போ t பவர் மைனஸ் 1 by மைனஸ் 1 plus c அப்படின்னு கிடைக்குது. இதில் t பவர் மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 ஆக்கணும்னா டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மைனஸ் இருக்கு, 1 by t plus c அப்படின்னு கிடைக்குது. tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னது, sin x plus cos x, மைனஸ் 1 by sin x plus cos x அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் பிளஸ் சின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் tan cube of 2x மல்டிபிள் பை secant 2x dx அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கியூபை வந்து முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்கொயரும் ஒரு நார்மல் டேர்மாக எழுதிக்கலாம். அதாவது tan ஸ்கொயர் 2x மல்டிபிள் பை tan x அப்படின்னு எழுதலாம். எழுதுனா இந்த கியூப் கிடைக்கும். கியூப் இப்படி பிரிச்சுக்கலாம். இது வந்து secant 2x அப்படின்னு இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இதில் வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியேஷனில் secant x பண்ணும்போது secant x tan xன்னு வரும்ல. ஸோ secant x tan x இங்கே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம secant ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டோம்னா சப்ஸ்டியூஷனில் வேல்யூ கொண்டு வந்துடலாம். ஸோ மேலே இங்கே tan ஸ்கொயர்ட் இருக்குது. tan ஸ்கொயர்டுன்றது நம்ம சின்ன கிளாஸில் படித்த ஐடென்டிட்டி. 1 plus tan ஸ்கொயர் தீட்டான்றதை நம்ம secant ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். நம்மளுக்கு இப்போ tan ஸ்கொயர் தான் வேணும். இப்போ tan ஸ்கொயர் வேணும்னா இந்த இங்கே இருக்கிற ப்ளஸ் 1 அங்கே போனால் என்ன ஆகும், மைனஸ் 1 ஆகும். இப்போ secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் tan ஸ்கொயர் 2x எடுத்துட்டு secant ஸ்கொயர் 2x மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இந்த டேர்மை மட்டும் இப்படி எழுதியிருக்கோம். இங்கே மல்டிபிள் இருக்கிற இந்த tan 2x மல்டிபிள் பை secant 2x வந்து அங்கேயே தான் இருக்கு. இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dxும் அங்கேயே தான் இருக்கும். இப்போ இதில் வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு, மைனஸ்ல இருக்கு. இங்கே வெளியில இருக்கிறவங்க இவங்க கூட ஒரு தடவை இன்டகிரேட் ஆகுவாங்க, இந்த 1 கூட ஒரு தடவை மல்டிபிள் ஆவாங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த வெளியில இருக்க டேர்ம்ஸை. அப்போ secant ஸ்கொயர் 2x மல்டிபிள் பை tan 2x secant 2x அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த 1 கூட பண்ணும்போது மைனஸ் tan 2x secant 2x அப்படின்னு வந்திருக்கும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இந்த tan 2x secant 2x இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணியிருக்கோம், இவங்க கூட ஒரு தடவை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூஷன் எடுங்க. சப்ஸ்டியூஷனில் secant 2x வந்து tன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். secant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant x tan x, அப்போ secant 2x tan 2x அப்படின்னு வந்திருக்கும். திருப்பி 2x பண்ணால் ஒரு 2 மல்டிபிள் வரும், அதை இங்கே எழுதியிருக்கணும். t பண்ணும்போது dt by dxன்னு வரும். இப்போ இந்த secant 2xும் tan 2xும் இங்கே இருக்குது, இந்த 2 மட்டும் நம்மக்கிட்ட இல்லை. 2 இங்கே கொண்டு போயிட்டு dx இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்போ secant 2x மல்டிபிள் பை tan 2x dx அப்படின்றது வந்து dt by 2ஓட வேல்யூ. ஸோ இதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இது secant ஸ்கொயர் 2xல secant 2x நம்மளோட t இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை t ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். secant 2xும் tan 2xும் மல்டிபிள் இருந்துச்சுன்னா அது வந்து dt by 2ஓட வேல்யூ. அப்போ இங்கே dt by 2 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ இவங்களுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டோம். இந்த டேர்ம் வந்து நார்மலில் secant x into tan x இருக்கு பாருங்கள். secant into tanக்கு நமக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் இருக்குது, நமக்கு secant xன்னு கிடச்சிரும். ஸோ இவங்களை நம்ம t சப்ஸ்டியூஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே secant 2x into tan 2xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நமக்கு டேரெக்டாக இன்டகிரேஷன் இருக்கிறதுனால. ஸோ இதில் 1/2 வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துட்டோம்னா வெறும் t ஸ்கொயர் தான். t ஸ்கொயர்ன்றது x பவர் n பேட்டர்ன்.
இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பார் n + 1/n+1 t³/3 அப்படின்னு வந்திருக்கும். மைனஸ் இது பக்கம் tan 2x secant 2x tan 2x இருக்கு. அதாவது secant x tan x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது secant x தானே வரும். அப்போ secant 2x அப்படின்னு வந்திருக்கும் நமக்கு. இங்க 2x பண்ணும்போது திருப்பி ஒரு 2 வரும்ல, அந்த 2 நம்ம டினாமினேட்டர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல பிளஸ் சி அப்படின்னு போடணும். டீக்கு பதிலாக நம்ம இங்க எடுத்த சப்ஸ்டியூஷன் secant 2x அதைங்க ரீப்ளேஸ் பண்ணிருங்க. இங்க 2 3s are 6ன்னு வந்துரும். t³ பதிலா secant³ 2x கிடைச்சிருக்கும். மைனஸ் 1/2 ஆஃப் secant 2x plus c அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின் பார்க்கலாம். tan power 4x dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ tan power 4 அப்படின்றத நம்ம வந்து என்னென்னு எழுதிக்கலாம்னா tan squared x the whole squareன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட tan squaredக்கு தான் ஃபார்முலா இருக்கு. ஏன்னா tan squared x அப்படின்றத நம்மளால என்னென்னு எழுதிக்க முடியும்னா secant squared x minus 1ன்னு எழுதிக்கலாம். முதல் அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஐடென்டி யூஸ் பண்ணி. இப்போ இதில் வந்து tan squared xன்னு இருக்கு. இந்த tan squared x the whole squared அப்படின்றத tan squared x multiple by tan squared xன்னு முதல்ல எழுதிக்கோங்க. 2 தடவை எழுதிக்கோங்க. இதில் ஒரு tan மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபார்முலா கனெக்ட் பண்ண முடியும். அதுக்காக tan squared வந்து secant squared x minus 1ன்னு எழுதிட்டோம். இந்த வெளியில் வந்து ஒரு tan squared x இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த tan squared உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant squared x into tan squared x இருக்கு. மைனஸ் tan squared x இருக்கு. tan squared x 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு tan squared x அப்படின்னு கிடைக்கும். இங்கே dx இருக்கு. இப்போ நார்மல் சப்ட்ராக்ஷன் வந்தாச்சு. இவங்க தனியாக இன்டகிரேட் பண்ணணும், இவங்களை தனியாக இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது secant squared x tan squared x அப்படின்னு இருக்கு dx மைனஸ் இங்கே வந்து tan squared x மட்டும் இருக்கு. tan squared x வந்து டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால secant squared x minus 1 அப்படின்னு நம்ம இவங்களை எழுதிக்கலாம். secant squared x minus 1 இங்கே வந்து dx அப்படின்னு இருக்கு. இவங்க பாருங்களேன், ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். let us assume t is equal to tan x. ஸோ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dx is equal to tan பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், secant squared x கிடைக்கும். இங்கே இருக்கிற dx நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். இந்த tan வந்து tன்னு எழுதும்போது secant squared dx வந்து என்னவா மாறி இருக்கு, dtயாக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினில் இந்த பிளேஸில் இப்படி மாறிடும். இங்கே ஸோ இன்டகிரேஷனாக இந்த டேர்ம் வந்து t ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு. இந்த secant squared x1 dx1 dtன்னு வந்திருக்கும். ஸோ இது என்ன இன்டகிரேட் பண்ணல, சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம். மைனஸ் இங்கே secant squared x வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். secant squared x இன்டகிரேட் பண்ணும்போது tan x அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்புறம் மைனஸ் 1 dx இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். இவங்களுக்கு வந்து ப்ளஸ் சி. இங்கே t ஸ்கொயர்டை இன்டகிரேட் பண்ணும்போது t³/3 மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் tan x, இதை மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. டீக்கு பதிலாக நம்ம எடுத்திருந்த சப்ஸ்டியூஷன் என்னது, tan x தானே, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் tan x whole³/3 மைனஸ் tan x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.